போன கிளாஸில் நம்ம வந்து 3 டிஜிட்டோட ஸ்கொயர் பார்த்தோம். இப்போது இந்த கிளாஸில் 4 டிஜிட்டோட ஸ்கொயர் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் வந்து 1322 ஹோல் ஸ்கொயர் பார்க்க போகிறேன். நீங்கள் எந்த நம்பர்னாலும் எடுத்து செஞ்சு பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லாஸ்ட்டு இருக்கிற 2 வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ ஸ்கொயர் பண்ணால் 4, அந்த 4 தனியாக எடுத்துருக்கேன். ரெண்டாவதுல ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா, 2 ஃபார்முலா படி 2 போட்டுக்கோங்க. மூணாவது டிஜிட்டில் உள்ளது 4வது டிஜிட்லையும் மல்டி பண்ணுங்கள். 2 × 2 × 2 இந்த 2 வந்து ஃபார்முலா படி. ஸோ 8. ஸோ 8 தனியாக எடுத்துக்கோங்க. மூணாவது ஸ்டெப்பில் ஃபார்முலா படி 2 போட்டுக்கோங்க. இந்த செகண்ட் டிஜிட்டில் உள்ளதையும் 4th டிஜிட்டில் உள்ளதையும் மல்டி பண்ணுங்கள். 3 × 2 ப்ளஸ் இந்த தேர்டு டிஜிட் விட்டுருக்கோமா, அதை வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ இதை ஃபைனான்ஸ் பண்ணால் 16 வருது. ஸோ 6 மட்டும் எடுத்துருக்கேன். 1 வந்து அடுத்த லெவல் போகுது. இப்போ 4வது ஸ்டெப்பில் வந்து வழக்கம் போல் ஃபார்முலா படி 2 போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் 4வது டிஜிட் உள்ளதையும் நீங்கள் வந்து மல்டி பண்ண போகிறீங்க. ப்ளஸ் போட்டுட்டு 2வது டிஜிட்டில் உள்ளதையும் 3வது டிஜிட்டில் உள்ளதையும் மல்டி பண்ண போகிறீங்க. ஃபார்முலா படி இந்த 2. ஸோ போட்டுக்கலாம். போன ஸ்டெப்பில் உள்ள அந்த 1 வந்து இந்த ஸ்டெப்பில் சேருது. ஸோ இதை ஃபைனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 17 வருது. நான் வந்து 7 மட்டும் எடுத்துருக்கேன். அப்புறம் 5வது ஸ்டெப்பில் ஃபார்முலா படி 2 போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, 1வது டிஜிட்டில் உள்ள 1ஐயும் 3வது டிஜிட்டில் உள்ள 2ஐயும் நீங்கள் வந்து மல்டி பண்ணுங்கள். ப்ளஸ் நடுவில் இருக்க அந்த 3 வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ளஸ் போன லெவலில் உள்ள 1 வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலைஸ் பண்ணால் 14 வரும். 14ல் 4 மட்டும் எடுத்துக்கோங்க. 1 வந்து அடுத்த லெவலில் போயிடும். இப்போ 6வது ஸ்டெப்பில் 2 போட்டுக்கோங்க. ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டையும் மல்டி பண்ணிடுங்க. 1 3யும் மல்டி பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு போன டிஜிட்டில் 1ஐயும் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ப்ளஸ் பண்ணுங்கணும். இதை போனீங்கன்னா 7 வரும். ஸோ நம்பர் மட்டும் எடுத்துகிட்டேன். இப்போ லாஸ்ட்டு அந்த இருக்க 1 மட்டும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணால் 1, அதை நம்ம எடுத்துரும். ஸோ இந்த 1322 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 1747684 அந்த அளவுக்கு வருது. இது ரொம்ப விறுவிறுன்னு நீங்கள் இந்த மெத்தட் தெரிஞ்சுன்னா விறுவிறுன்னு நீங்கள் உங்களால் ஈஸியாக போட முடியும். இப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன் இது எப்படி பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு 4வது டிஜிட்டில் உள்ளதை வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள், அதை மட்டும். அப்புறம் ஃபார்முலா படி 2 போட்டுக்கோங்க. 3வது டிஜிட்லையும் 4வது டிஜிட்டையும் மல்டி பண்ணுங்கள். அந்த ஸ்டெப்பு மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்து 3வது ஸ்டெப்பில் ஃபார்முலா படி 2 போடுங்க. 2வது டிஜிட்டில் உள்ள நம்பரையும் 4வது டிஜிட்டில் உள்ள நம்பரையும் நீங்கள் மல்டி பண்ணுங்கள். ப்ளஸ் போட்டு 3வது டிஜிட்டில் உள்ள நம்பர் ஸ்கொயர் பண்ணுங்கள். அடுத்து 4வது ஸ்டெப்பு வழக்கம் போல் ஃபார்முலா படி 2 போடுங்க. 1வது ஸ்டெப்பில் 1வது டிஜிட்டையும் 4வது டிஜிட்டையும் மல்டி பண்ணுங்கள். ப்ளஸ் போட்டு 2வது டிஜிட்டையும் 3வது டிஜிட்டையும் மல்டி பண்ணுங்கள். ஃபார்முலா படி 2. போன லெவலில் ஏதாவது 1 2 அப்படின்னு இருந்தால் அப்போ 2ன்னு வந்தால் அந்த 2 கூட நீங்கள் முன்னாடி கொண்டு வரணும். அப்புறம் 5வது ஸ்டெப்பில் வழக்கம் போல் என்ன பண்ணுங்க, ஃபார்முலா 2 போட்டுக்கோங்க. 1வது டிஜிட் நம்பரையும் 3rd டிஜிட் நம்பரையும் மல்டி பண்ணுங்கள். நடுவில் விட்டுருப்பீங்க 3வது, அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். போன லெவலில் இருக்க எந்த நம்பரோ அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ 6வது ஸ்டெப் வாங்க. 6வது ஸ்டெப்பில் வழக்கமாக ஃபார்முலா படி 2 போடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டையும் நீங்கள் மல்டி பண்ணணும். எப்படி 2வது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்டை மல்டி பண்ணிங்கன்னா, அதுமாரி 6வது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை வந்து மல்டி பண்ணணும். ப்ளஸ் போன லெவலில் ஏதாவது மீதி இருந்ததுன்னா அதை போடணும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்கும் அது ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 வரும். ஸோ 1 வச்சு நம்ம விட்டுரும். ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய மாடல் நான் சொல்லிட்டு தரேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.